நண்பான வணக்கம். ஸோ எல்லாருக்கும் ஃபர்ஸ்ட் வந்து ஹாப்பி நியூ இயர், இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். அது கூட வந்து இன்னைக்கு பர்த்டேவும், அதனால் வந்துட்டு எப்பவுமே நியூ இயர் வந்தால் பர்த்டே வந்துடும். ஸோ என்னோடய பர்த்டேக்கும் வந்து எல்லாம் விஷ் பண்ணி நல்லாயிருக்கும். ஸோ உங்கள் விஷஸ்லாம் வாங்குறது தான் இந்த வீடியோ போட்டிருக்கேன் நான். ஆண்டொன்று போனால் வயதொன்று கூடும் சொல்லுவாங்க. வயதொன்று கூட அனுபவங்களும் கூடும். ஸோ ஒவ்வொரு வருஷமும் வந்து நம்ம புது மனிதர்களை பார்க்குறோம், புது அனுபவங்களை வந்து சேகரிக்கிறோம். ஸோ இந்த லாஸ்ட் 2 இயர்ஸாகவே யூடியூப் மூலமாக நிறைய நியூ ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு நிறைய ரெசிபிஸ்லாம் போட்டு, நிறைய வ்ளாக்ஸ்லாம் போட்டு, நிறைய திங்ஸ் ஷேர் பண்ணியிருக்கனால நானே செல்ஃபாகவும் கொஞ்சம் க்ரோ ஆகிருக்கேன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வருஷம் வந்து நிறைய போடலான்னு இருக்கேன், நிறைய ஐடியாஸ் இருக்குது. மெயினாக இந்த டைம் வந்து நம்ம குயிக்காக நிறைய 3 டயட் ரெசிபீஸ், இல்லைனா 3 ஹெல்த்தி ரெசிபீஸ், 3 டாட்லர் ரெசிபீஸ், அந்த மாதிரியான ரெசிபீஸ் போடலாம். டின்னர் ரெசிபீஸ், குயிக்கான மீல்ஸ், 15 மினிட் மீல்ஸ், அந்த மாதிரி போடலான்னு இருக்கேன். ஸோ நிறைய ரெசிபீஸ் வரப்போகுது. ஸோ அதெல்லாம் வெயிட் பண்ணி பாருங்கள். இன்றைக்கி வந்து என்னென்னா, நான் என்னோடய பர்த்டேக்காக நான் நிறைய ஷாப்பிங்லாம் நிறைய வாட்டி பண்ணியிருக்கேன். ஸோ ரீசெண்டாக வந்து லாஸ்ட்டாக பண்ண அவுட்லெட் மால் ஷாப்பிங்கில் வந்து 2 நல்ல கிஃப்ட்ஸ் எனக்கு வாங்கியிருக்கேன். ஸோ அது என்ன தான் உங்களுக்கு நான் ஷேர் பண்ண போகிறேன். அதனால் இந்த ஷாப்பிங் ஹாலில் நான் அதில் அட்டாச் பண்ணியிருக்கேன். பட் 2 நல்ல பெரிய கிஃப்ட்ஸ் எனக்கு இந்த வாட்டி. ஸோ அதை வச்சு தான் என்ஜாய் பண்ண போகிறேன். ஸோ பாருங்கள் அந்த வீடியோவை. வந்து என் ஹஸ்பண்ட், என் டாட்டர், அப்புறம் என் பையனுக்கு கொஞ்சம் ஷர்ட், ஷூ அந்த மாதிரிலாம் கொஞ்சம் வாங்கியிருக்காங்க. பட் நான் வந்து வீட்டுக்காக என்ன வாங்கியிருக்கேன், எனக்கு என்ன வாங்கியிருக்கேன், அது மட்டும் உங்களுக்கு குயிக்காக காட்ட போகிறேன். ஸோ 2 மெயின் ஐட்டம்ஸ் தான் நான் வந்து வாங்கியிருக்கேன். ஆக்சுவலாக மற்றெல்லாம் கொஞ்சம் சில்லற ஐட்டம்ஸ் வாங்கியிருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு ஆயில் டிஸ்பென்சர் செட் நல்லாயிருக்கு. ஸோ நல்லா நம்மளுடைய நார்மல் சன்ஃப்ளவர் ஆயில் ஒன்றில் நல்லெண்ணெய் ஊற்றி வச்சுக்கலாம் அப்படின்னு இருக்கேன். யூஸ்வலாக வந்து பாட்டில்ஸாகவே இருக்குது. அது வந்து சில பெரிய கேனாக இருந்தால் ஈஸியாக இல்லை ஹேண்டில் பண்ணுறதுக்கு. அதனால் இதில் ஊற்றினா ஈஸியாக இருக்கும்னு நினைக்கிறேன் நான். ஸோ அதுக்காக ஈஸியாக ஹேண்ட்லிங்காக இதை வாங்கியிருக்கேன். பிளேட்ஸ் வந்து கொஞ்சம் நிறையா இருக்குது. இந்த மாதிரி ஸ்மால் பிளேட்ஸ், ஆக்சுவலாக சின்ன சைஸ் பிளேட்ஸ், இந்த மாதிரி பிளேட்ஸ் வந்து வைக்கிறதுக்கு கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும்னு இதை வச்சுருக்கேன். ஸோ அதை வந்து கிச்சனில் வைக்கலாம் நல்லாயிருக்குன்றதுக்காக இதை வாங்கியிருக்கேன். அது கூட வந்துட்டு கொஞ்சம் எப்பவுமே அக்சசரிஸ் கொஞ்சம் எனக்கு பிடிக்கும். ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த நெக்ஸ்ட்டில் வந்து சிலதெல்லாம் 12 பவுண்ட்ஸு, சில 6 பவுண்ட்ஸ், 10 பவுண்ட்ஸ் அதெல்லாம் இருக்குது. ஆனால் எல்லாமே வந்து 1 பவுண்டுக்குன்னு போட்டிருந்தாங்க சும்மா. ஸோ அதனால் சும்மா எடுத்துக்கிட்டேன். ஸோ 10 பவுண்ட் வந்து 1 பவுண்ட், சும்மா 12 பவுண்ட்ஸ் வந்து 1 பவுண்ட் அக்சசரிஸ், பிரேஸ்லெட், அப்புறம் கம்மல் 6 பவுண்ட், அது சும்மா 1 பவுண்ட் அந்த மாதிரி சும்மா இருந்துச்சு. அப்புறம் இந்த 2 ஐட்டம்ஸ் பார்த்திங்கன்னா வந்துட்டு சும்மா ஒரு நெக்லஸ் மாதிரி, அது ஒரு 14 வந்து 4 பவுண்ட்ஸ்க்கு. அப்புறம் ஒரு பிரேஸ்லெட் நல்லா மேட்சிங் அந்த மாதிரி இருந்துச்சு, அதுக்கு 4 பவுண்ட். ஸோ அக்சசரிஸ் கொஞ்சம் அப்படியே பிடிச்சாச்சு. அதெல்லாம் வைக்கிறதுக்கு மாதிரி இந்த ட்ரிங்கெட் பிளேட் மாதிரி இதில் கொஞ்சம் வச்சுக்கலாம். ஏதாவது கம்மலில் கழட்டி வச்சா அந்த மாதிரி வச்சுக்கலாம், ரிங் எதாவது கழட்டி வச்சுக்கலாம். ஸோ அது வாங்கியிருக்கேன். ஸோ இது பார்த்திங்கன்னா வந்துட்டு ரொம்ப நல்லா இருந்துச்சு. இந்த மெட்டீரியல் பார்க்குறதுக்கு இந்த பிளாக் கலர் நல்லா இருந்தது. ஸோ ஆல்வேஸ் நமக்கு வந்து ஏதாவது சீவ் பண்ணலாம், கேக்கோ இல்லை சாதாரணமாக வடிகட்டுறதுக்கு நல்லாயிருக்கும். இந்த வடிகட்டி நல்லா ஸ்டாண்டர்ட் குவாலிட்டியாக இருந்துச்சு. ஸோ அது வாங்கியிருக்கேன். அது மட்டும் வந்து குட்டி குட்டி மெஷரிங் கப்ஸ் வாங்கியிருக்கேன். சில ஐட்டம்ஸ்லாம் நார்மலாக நம்மளோட சாம்பார், குழம்பு வகைகள் அதெல்லாமே வந்து நான் கரெக்டாக மெஷர் பண்ணி சொல்லலாம். அதனால் வந்து இதில் நல்ல மெஷரிங் வந்து நிறைய யூனிட்ஸ் போட்டு இங்கேயே வந்து ஒன்று எவ்வளோ டேபிள் ஸ்பூன்ஸ்னு போட்டிருக்காங்க. ஸோ சில பேருக்கு வந்து ரொம்ப பிகினர்ஸ்க்கு வந்து இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். 3 டேபிள் ஸ்பூன்ஸ், 2 டேபிள் ஸ்பூன்ஸ், மிளகாத்தூள், மஞ்சத்தூள் அதெல்லாம் கொஞ்சம் காட்டலான்றக்காக இந்த மெஷரிங் கப்ஸ் வாங்கியிருக்கேன். ஃபியூச்சர் வீடியோவில் வரும். ஸோ இதெல்லாம் வந்து கொஞ்சம் சில்லற சாமான் வாங்கியிருக்கேன். 2 மெயின் ஐட்டம்ஸ் மட்டும் வாங்கியிருக்கேன். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஃபஸ்ட் ஒன் வந்து என்னுடைய கேஸ்ட் அயர்ன் கேசரோல். ஸோ இது வந்து எனக்கு நல்ல குட் பைன்னு நான் நினைக்கிறேன். ப்ரோ குக் வந்து ஒரு நல்ல கம்பெனி. ஸோ அங்கே வாங்கியிருக்கேன். இது வந்து ஒரு ஷாலோ பேன், 28 சென்டிமீட்டர்ஸ். ஸோ இதான் அது ஓப்பன் பண்ணியாச்சு. வந்தோடனே அடுத்த நாள் இதை ஓப்பன் பண்ணி இதில் வந்து நம்மளுடைய டர்க்கியை போட்டு பிரியாணி பண்ணியாச்சு. சுடுது நல்லா. ஒரு நிமிஷம் இருங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்துட்டு நல்லா சூடான பிரியாணி நல்லா உள்ள ரெடி ஆகிடுச்சு. என்னோடய டர்க்கி கிறிஸ்மஸ் வீடியோவில் டர்க்கி இருக்கும், அது லெஃப்ட் ஓவர்ஸ்லாம் வந்து அடுத்த நாள் இந்த மாதிரி பிரியாணியாக பண்ணலாம், நல்ல ஐடியா. ஸோ இதுதான் பண்ணணும் இல்லை, வெஜிடபிள் பிரியாணி எந்த பிரியாணியும் நீங்கள் வந்து இதில் பண்ணிக்கலாம், பன்னீர் பிரியாணி எது வேணால் பண்ணிக்கலாம். ஸோ மெயினாக என்னென்னா வந்து என்னுடைய ஐடியா என்னென்னா, நார்மல் நம்ம வந்து பிரியாணி பண்ணும்போது ஏதாவது நம்ம போட்டு தம்லாம் போட்டு ரொம்ப நேரம் வச்சுருக்க வேண்டியதாக இருக்கும் அடுப்பு மேலே. பட் உங்கள்கிட்ட அவன் இருந்துச்சுன்னா வந்து இந்த மாதிரி அவனில் வைக்கக்கூடிய டிஷ்ஷாக இருந்தால் 1 pot டிஷ் மாதிரி அதுலேயும் நல்லா நம்ம வதக்கிடலாம். அதுலேயும் அந்த மசாலாவை ரெடி பண்ணிடலாம். பக்கத்தில் கொஞ்சம் முக்கால்வாசி சாதம் ஏதாவது அரிசி வடிக்க வச்சு அதில் போட்டுட்டு மொத்தமாக எடுத்து நம்ம அவனுக்குள்ளே தள்ளிடலாம். ஸோ சாப்பிட்ற வரைக்குமே நல்லா சூடாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நல்லா தம் போட்ட மாதிரி நல்லா அழகாக இது மாதிரி இன்னொரு பார்ப்போம். இந்த மாதிரி நல்லா எதுவுமே ஒட்டாமல் நல்லா உதிரியாக நல்ல பிரியாணி சூப்பராக ரெடி ஆகும். ஸோ அதனால் காஸ்ட் அயர்னில் குக் பண்ணாவே நல்லது. ஏன்னா அது மெட்டீரியல் ரொம்ப நல்லது. அதனால் அவுட்லெட்டில் ப்ரைஸ் வந்து நல்ல டிஃப்ரென்ஸ் இருக்கும். இந்த மாதிரியான பெரிய ஐட்டம்ஸ் வாங்கும்போது அவுட்லெட் மாலில் வாங்குறது வந்து நல்ல ஒரு கிளவரான பைன்னு நான் நினைக்கிறேன். ஸோ இது பார்த்திங்கன்னா வந்துட்டு நான் வந்து 59 பவுண்ட்ஸ் கொடுத்து வாங்கியிருக்கேன். ஸோ அது வந்து நல்ல ஒரு சீப்பான பையாக தான் இருக்கும். ஏன்னா இந்த சைஸ் காஸ்ட் அயர்ன் பேன் வந்து கண்டிப்பாக வந்து நல்ல எக்ஸ்பென்சிவாக இருக்கும். இது நிறைய நாளுக்கும் வரும் வேறு, நல்லா ஒரு வாட்டி வாங்கிட்டோன்னா. ஸோ அப்புறம் வந்து இன்னொரு முக்கியமான செகண்ட் பை என்னென்னா வந்துட்டு ராட்லியில் வந்து ஒரு நல்ல சூப்பரான ஒரு ஹேண்ட்பேக் வாங்கியிருக்கேன். ஸோ அதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்சது. இந்த ஹேண்ட்பேக்ஸும் வந்து நல்லா நிறைய நாள் வச்சுக்கலாம், நல்ல குவாலிட்டியாக வாங்கலாம், நல்ல பிராண்டட் ஒன்ஸாக வாங்கலாம். ஸோ இது பார்த்திங்கன்னா ராட்லி பிராண்ட்.
ஸோ இதில் போட்டிருக்காங்க கரெக்டாக என்னென்னு தெரில. ஆர்ஆர்பி 209, அவுட்லெட் ப்ரைஸ் 8316 போட்டிருக்காங்க. பார்த்தா குட் பையாக தான் இருக்குது. இது வந்து நல்ல குவாலிட்டி லெதராக இருக்கும். ஸோ அப்புறமா உள்ளே பார்த்தீங்கன்னா வந்து இந்த மாதிரி ஜிப், இந்த மாதிரி ஃபோன் ஹோல்டர்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ நல்ல ஒரு பையாக இருக்கும். அதனால் எனக்கு வெரி ஹாப்பி. ஸோ அவுட்லெட் மால் போனால் வந்து நிறைய சில்லற ஐட்டம்ஸ் எடுக்கிறது போல் 1-2 நல்ல ஐட்டம்ஸ் எடுத்து நம்ம அதை வச்சுனா வந்து நல்லா அதில் வந்து ஒரு நமக்கு சீப்பாக நல்ல ஒரு ப்ராஃபிட் கிடைக்கும்னு நினைக்கிறேன். நல்ல குவாலிட்டி ப்ராடக்ட்ஸ் நம்ம வாங்கலாம். இந்த எல்லா ஐட்டம்ஸும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருந்துச்சு. நல்லா பார்த்து வாங்கினேன் ஆக்சுவலாக. அதனால் எனக்கு எல்லாமே ரொம்ப பிடிக்கும். அதனால் இது வந்து ரொம்ப சாட்டிஸ்ஃபைடான ஒரு ஷாப்பிங்காக இருந்துச்சு. ஸோ இது உங்களோட ஷேர் பண்ணிக்கலாம். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ எல்லோரும் என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்ஸ். பாய்.